நாம் தொடர்ச்சியாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே தேவ நீதியை குறித்து நம்ம ஆழமாக தியானித்து கொண்டு வந்தோம். தேவ நீதியினுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டோம். குறிப்பாக ஏசா, யாக்கோபு ஆகியோருடைய வாழ்விலே தேவ நீதி எப்படி வெளிப்பட்டது என்றும், ஏசாவை வெறுப்பதற்கு அவன் தேவனை விட்டதே காரணம் என்றும், அப்படி என்றால் தேவனை விடுதல் என்ன என்பதை குறித்தும், தேவனை விடுவதுடைய பயங்கரமான விளைவுகளை குறித்தும் நாம் தொடர்ச்சியாக தியானித்தோம், புரிந்து கொண்டோம். அல்லேலூயா. தேவனை விடுதல் அப்படின்னா என்ன என்ற காரணத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். வேறு தேவர்களை சேவித்தல், கர்த்தருடைய வழியில் நடவாமை, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை மீறி நடத்தல், தேவனை விட்டு விலகி செல்லுதல், பின் வாங்குதல். அதை ஆதாம் ஏவாள் அவருடைய சம்பவத்திலிருந்து நம்ம தியானிச்சோம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனை விட்டு விலகி போவதற்கு காரணம் என்ன என்கிற ஒரு 3 காரியத்தை தியானித்து அந்த 3வது காரியத்தை தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க நோக்கத்தை மறந்தார்கள். அவர்களை ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக படைத்தாரோ, என்ன நோக்கத்துக்கு அவர்களை உருவாக்கினாரோ, அந்த நோக்கத்தை ஆதாம் ஏவாள் மறந்தார்கள். தேவ உறவை காட்டிலும் ஒரு புதிய உறவை அவர்கள் நாடி சென்றார்கள். 3, தடை செய்யப்பட்டதை விரும்பினார்கள், தடை செய்யப்பட்டதை நாடினார்கள். ஆகவே அவர்கள் தேவனை நோக்கி பின்வாங்கி போய் விழுந்து சாபத்துக்குள்ளானார்கள். முழு உலகம் சாபக்கேடாய் மாறினது. அப்படின்னா தேவன் சிலதற்கு தேவ பிள்ளைகளுக்கு தடை பண்ணி இருக்கிறாரு. தேவன் தடை பண்ணினதை ஒருவரும் திரும்பி கூட பார்க்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்படி தேவன் தடை பண்ணினது எவைகள் என்று சொல்லி சில காரியங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஸ்தோத்திரம். முதலாவது, எகிப்துக்கு செல்வது தேவனால் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். எகிப்துக்கு செல்வது அப்படின்னா பழைய வாழ்க்கை, நம்முடைய பழைய வாழ்க்கையை தான் எகிப்துக்கு செல்வது என்று வேதம் சொல்லுகிறது. நான் கடந்து வந்த, நம்ம விட்டு வந்த அந்த வாழ்க்கை, பழைய உறவுகள், பழைய காரியங்கள், பழைய ஜீவிதம், பழைய குணாதிசயங்கள் எதெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய ஜீவியத்துக்கு வந்தோமோ, அந்த விட்டு வந்த பழையதை ஒரு நாளும் பார்க்க கூடாது. அது ஆண்டவரால் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான சில காரியங்களை நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பொது மேடைகளிலே இது அதிகமாக பேசப்படுவதில்லை. பொதுவாகவே சபைகளிலே பேசுவதற்கு எந்த போதகர்களும் விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசும்படியாக என் உள்ளத்தில் ஆழமாக ஏவி கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். நானும் ஆண்டவர் ஆவியானவர் போராடி கொண்டுதான் இருந்தேன். ஒரு வாரமா போராடி கொண்டுதான் இருந்தேன். நான் எப்ப நினைச்சிட்டு இருந்தேன், எப்படா இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும், இந்த பிரசங்கத்தை கொடுத்துடலாம். அவ்வளவு நேரம் அந்த அளவுக்கு நான் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவராலே நான் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை பேசும்படியாக, சபைக்கு சில காரியங்களை புரிய வைக்கும்படியாக ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவிக்கொண்டே இருக்கிறார். பேசணுமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் கூட சில நேரத்தில் வந்தது உண்டு. சிறை பிள்ளைகளுக்கும் வயதானவங்களுக்கும் சில நேரங்களில் இந்த செய்தி பொருந்தாம இருக்கலாம். அப்படின்னா யாருக்குத்தான் பொருந்தும் ஆண்டவரே அப்படின்னு பேசாமல் விட்டுறலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவேன். திரும்ப ஆண்டவர் உள்ளத்தை பேசிக் கொண்டிருப்பேன். இல்ல, நீ கண்டிப்பா இந்த செய்தியை சபைக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று அவர் பேசிக் கொண்டிருந்தார். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தேன். நடக்கட்டும், ஆவியானவர் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஒரு மேய்ப்பன், ஒரு மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், நல்லா கவனிங்க. மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் அந்த மந்தைக்கு முழு பொறுப்பாளி, முழு கண்காணி. அந்த மந்தைக்கு அவர் பொறுப்பா இருந்து அந்த மந்தையை அவர் பாதுகாத்துக் கொள்ளணும். சின்ன குட்டிகளானாலும், கொஞ்சம் பெரிய ஆடுகளானாலும், பெரிய ஆடுகளானாலும் அந்த மந்தையை, அந்த ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தை மேய்ப்பன் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். அது மேய்ப்பனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இப்ப ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறான். போற வழியில ஒரு இடத்துல அழகான பச்சை பச்சை பச்சைன்னு நல்ல தலைகள் எல்லாம் இருக்கிறது, புல்கள் இருக்கு, தலைகள் இருக்கிறது. இதை பார்த்த உடனே இந்த ஆடுகளுக்கு ஒரு எண்ணம், ஓ இந்த இந்த தலையை மேய்ந்து விடலாமோ என்கிற எண்ணம் அந்த தலையை மேய போகிறது. ஆனா தூரத்திலிருந்து அந்த மேய்ப்பன் பார்க்கிறான், ஐயோ இது விஷ தலைகள் அல்லவா, இதை சாப்பிட்டா இந்த ஆடுகள் செத்து போகுமே, அதனால இந்த ஆடுகள் சாப்பிடாம தடுக்கணும் சொல்லி ஓடி போய் தட்டி தட்டி பார்க்கறான். ஆடுகள் விட்ட பாடுல அவளுக்கு பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்த்தாலே சாப்பிடணும்னு கொழுகுலா இருக்கு. அப்போ அவன் சாப்பிட போகும்போது அவன் இங்க தட்டி பார்க்கறான், போகாத நேரத்தில் அடி கொடுக்குறான். அடி கொடுத்து அந்த மந்தையை அந்த தலைகளிலிருந்து காப்பாற்றுகிறான், தட்டி போடுகிறான். அப்ப ஆடு நினைக்கிறது நாசமா போனவன், இவன் விளங்குவானா, இப்படி நம்மளை அடிக்கானே, இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறானே, எவ்வளவு குழுகளா இருக்கிறது,
எவ்வளவு அழகா இருக்கிற இந்த இலை, இந்த தலை எவ்வளவு சூப்பரா இருக்கிறது. இந்த மேய்ப்பன் நம்மளை சாப்பிட விடாம நம்மளை இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறானேன்னு சொல்லி அந்த நேரங்களில் அந்த ஆடுகள் திட்டிக் கொண்டே போகுமா. ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு நபர் அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது சொல்லுவார், இந்த டாக்டர் விளங்கவே மாட்டார், இந்த டாக்டர் விளங்கவே மாட்டார். உடனே நான் கேட்டேன், ஏன் அப்படின்னு. ஊசி குத்திட்டார். டாக்டர் என்ன செஞ்சாரு? ஊசி குத்தினாரு. ஆனால் அந்த டாக்டர் விளங்கவே. டாக்டர் எதுக்கியா ஊசி போட்டாரு? எதுக்கு ஊசி போட்டாரு டாக்டர்? உன் காய்ச்சல் தீரணும் தானே, உன் பிரச்சனை தீரணும் தானே. அப்போ நம்ம இன்னும் என்ன செய்யல? மெச்சூர் ஆகல. அப்ப சில நேரங்களில் மேப்பன் மந்தையை திட்டுகிறான். மேப்ப மந்தைக்கு அந்த பகுதி போகக்கூடாம அப்படியே அடிச்சு கொண்டு போறான்னா அவன் அந்த மேப்பின் அந்த மந்தை மேல கோபப்பட்டல்ல, அந்த மந்தையை காப்பாற்றுவதற்காக கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப அதே போலதான் சபை என்பது மந்தன்னா அந்த மேய்ப்பன் சபைய ஜனங்களை நல்ல விதத்துல நடத்தணும். அப்படி நடத்துகிறவன் தான் நல்ல மேய்ப்பனே ஒழிய நீ எப்படியும் மேயி எந்த தலையும் தின்னு எப்படியும் வாழு. நான் வீடு சந்திக்க வரும்போது காணிக்கத்தான் சர்ச்சில் காணிக்க வச்சா மட்டும் போதும், இருக்கிற காலத்தில் என்ன நிம்மதியா ஊழியம் செய்ய விட்டுட்டா போதும் சொல்லிட்டு தள்ளிட்டு போகிற மேய்ப்பன் அவன் மேய்ப்பன் அல்ல, அவன் வஞ்சகன். அல்லேலூயா அல்லேலூயா. மந்தே கெடுக்கிற ஓலாய். எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனா இருந்தது, மந்தைய வழி தப்ப பண்ணுகிறவர்கள், மந்தைய ஆண்டவர் அந்த எங்க கொண்டு போகணுமோ அந்த இடத்துல பத்திரமா மேய்த்து கொண்டு போக பல ரிஸ்க் உண்டு. சும்மா ஒன்றும் இல்ல, பல சவால் உண்டு, பல சாபம் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, பல எதிர்காலங்கள் உண்டு. இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாங்கி நடத்தி செல்கிற நல்ல மந்தையின் மேய்ப்பன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல கிறிஸ்துமஸ் விழா நடக்குது. கிறிஸ்துமஸ் விழாவில் 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் கிறிஸ்துமஸ் விழா, புது வருட விழா. ஒவ்வொரு நாளா போட்டிருக்கிறாங்க. முதல் நாள் சிறப்பு கூட்டம், 2ஆம் நாள் திரைப்பட இன்னிசை விருந்து, 3ஆம் நாள் ஆட்டம் பாட்டம். அந்த ஏதோ கலைக்குழுக்கு பேர் போட்டிருக்கு. பேர் என்ன நிகழ்வு? கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிற அநியாய விழா. நான் கீழே எழுதி போட்டேன், இந்த சபை விளங்கும் கண்டிப்பா. இப்படி போச்சுன்னா இந்த சபை விளங்கும். குரும சண்டைக்கு வந்துட்டா அழிச்சிருங்க, சும்மா வேணையை உண்டாக்காதையா, கையை வச்சு சும்மா இருக்க உனக்கு என்ன அழிச்சு போட்டுரு. எவன் எப்படி கட்டு பண்ண அவனுக்கு என்ன? அல்லேலூயா. அவன் புரிஞ்சுக்கிட்டான், அந்த சபையை அப்படி நடத்துற மேய்ப்பான், அதை அவன் அனுபவிப்பான். ஆனா என் சபை நல்லா இருக்குன்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா. சில நேதிகள் இருக்கிறது, சில ஒழுங்குகள் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம குடும்ப காரியங்கள் எப்படி நடந்துட்டு போங்க. ஆனா சபைன்னு வரும்போது மேய்ப்பனுடைய சொல்லு கேட்டு நடக்கிறது தான் சபை. ஆமென். அப்ப நல்ல மேய்ப்ப தவறு செய்யும் போது தடுப்பான், கேட்காத ஆட்டம் அடிப்பான், அதை சாப்பிட விடாம என்ன வழி உண்டோ அதெல்லாம் செய்வான். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சரியாய் மேய்த்து செல்லுகிறவன் தான் ஒரு சபையுடைய நல்ல மேய்ப்பன். ஆமென். இப்ப சபைன்னா என்ன? சில சீக்கிரமா சொல்றேன். 1 கொலோசியர் 1:18 சொல்லுகிறது, சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடைய சரீர சபை, தல கிறிஸ்து. ஆமென். அதோடு கூட இந்த சபையில மகிமை உண்டாகணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியருடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து உள்ள வசனங்கள் நீங்க பார்க்கும்போது புறஜாதிகளுக்கு அந்த சபையை குறித்து அந்த சரீரம் கிறிஸ்துவுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் எல்லாவற்றுக்கும் உடன் பங்காளிகளா இருக்கிறவர்கள் தான் சபையா. ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நன்மை கொடுத்திருக்கிறார். அந்த 3ஆம் வசனத்தில் வரும்போது கிறிஸ்துவுக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியம். அப்போ சபை என்கிறது உடன் பங்காளிகள். அல்லேலூயா. 3வது நீங்க பார்க்கும்போது எபேசியர் 3:10 வரும்போது சொல்கிறது, சபைக்கு சொல்லி ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்னதுன்னா, உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அப்படி அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக
அந்த ஞானம் சபைக்கு தெரிய வரும் பொருட்டாக தேவ ரகசியம் வெளிப்படுகிற இடம் தான் சபை. ஆமென். எபேசியர் 4:12 சொல்லுங்க. எபேசியர் 4:12 சொல்லுகிறது, அவர் சிலரை அப்போஸ்தலர் 12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தில் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அப்ப பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற இடம் தான் சபை. ஆமென். யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தி பக்தி விருத்தி உண்டாக்குற இடம் தான் சபை. ஒரு சபையில பக்தி விருத்தி வரணும்னா அது சங்கம் வீஸ்ட். அடுத்து எபேசியர் 5:27 சொல்லுது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தான். சபைனா சபையுடைய முடிவு என்னன்னா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம பரலோக ராஜ்யத்தை கொண்டு நிப்பாட்டுவதற்காக இயேசுவால் ஒப்பு கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதான் சபை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் இயேசப்பா, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப சபை என்பது பக்தி விருத்தி அடைஞ்சு எங்க போனோம் சொல்லுங்க? பரலோகம் போனோம். கரை திரை முதலான ஒண்ணும் இல்லாம பரலோகத்துக்கு போகணும். அதுதான் சபை ஒழிய ஆராதிச்சு ஆராதிச்சு நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆமென். அப்ப அதனால சபை பரிசுத்தமா இருப்பதற்கு, சபை என்பது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது கட்டிடத்தை குறிக்கவில்லை, நம்மை தான் குறிக்கிறது. ஆமென். அதையும் புரிந்து கொள்ளுங்க. அந்த சபை பக்தி ரீதி அடைவதற்கும் சபை பரிசுத்தம் நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைவதற்கும் சில காரியங்களை கர்த்தர் விலக்கி வச்சிருக்கிறார். அது ஒண்ணுதான் பழைய வாழ்க்கை, எக்ஸ் வாழ்க்கை. அதான் போன வார்த்தை தியானிச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. எக்ஸ் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, கடந்து வந்த வாழ்க்கை அது எப்படி இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட வாழ்க்கையோ அந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புதிய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டோம். அந்த பழைய வாழ்க்கையை தேடக்கூடாது. ரெண்டாவது சபைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தடைப்பட்ட கனி என்ன தெரியுமா? யாத்திரையாகமம் 20வது அதிகாரம், யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்பட கூடாது. இந்த 2 வசனம் புதிய பாட்டிலும் பழைய பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிற தேவனால் தேவ பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காயிருக்கட்டும் சபைக்காயிருக்கட்டும் தடை செய்யப்பட்ட அந்த forbidden fruit, தடை செய்யப்பட்ட கனி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பாலியல் பாவங்கள் செய்யாதிருப்பாயாக. நான் அதை பாலியல் பாவம் என்றே உங்களுக்கு சொல்லி வருகிறேன். பாலியல் பாவங்கள் செய்யாதிருப்பாயாக. அனைத்து விதமான பாலியல் பாவங்களையும் ஆண்டவருடைய வசனம் தடை பண்ணுகிறது. நமக்கு தேவன் அதை தடை பண்ணுகிறார். சபைக்கு அதை விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான ஒழுங்கினமான பால் உறவை தூண்டுகிற செயல்கள், அது ஆபாச பட காட்சிகளாக இருக்கட்டும், அதை குறித்து அசிங்கமான பேச்சுகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் தேவனுடைய பார்வையில அருவருப்பு, ஒழுக்கக்கேடு, கெட்ட நடத்தை என அனைத்து விதமான செயல்களையும் தேவன் வெறுக்கிறார். மனதில் ஏற்படுகிற பாலியல் எண்ணங்கள், ஓரினை சேர்க்கை போன்றவைகள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவைகள். இது தேவனால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது பொதுவான மேடையில பேசலாமான்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் அதை பேசி இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்களிலும்
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை செய்யக்கூடாது என்கிற காரியத்தை இங்கு சொல்லி வருகிறார். மத்தேயு 16 அதிகாரம் 14 வசனத்தில் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று ஆண்டவர் பொதுக்கூட்டத்தில் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். மார்க் 8 அதிகாரம் 32 வசனத்தில் 32 வசனத்தில் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததி என்று சொல்லி பொதுக்கூட்டத்தில் ஜனங்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். உபாகமம் 27 அதிகாரத்தில் மோசே எல்லா ஜனங்களையும் கூட்டி வந்து எல்லா மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இருக்கிறாங்க. அதுல 27 அதிகாரம் 20 முதல் 23 வரை வசனங்களை நீங்க வாசிக்க வேண்டாம். அங்கே கூட்டி வருகிற எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த பாலியல் பாவம் எவையெல்லாம் செய்கிறானோ எவையெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்க சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் ஆமென் சொல்ல வேண்டும். பாத்தீங்களா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்க வாசிக்க வேண்டாம். 27 அதிகாரத்தில் அங்கே ஸ்தோத்திரம் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இந்த காரியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இந்த காரியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். 20 வசனத்திலிருந்து ஜனங்கள் எல்லாம் ஆமென் என்று சொல்லக்கடவர்கள். அப்படி பொது கூட்டத்தில் மோசே பேசியிருக்கிறார், இயேசு பேசியிருக்கிறார், பவுலும் அதை பேசி 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று சொல்லி எல்லா இடத்திலும் கேள்விப்பட்டிருக்கிறார்களே, பிரசித்தமாய் இருக்கிறது. சபையில விபச்சாரம் இருந்திருக்கிறது, பவுல் அதை கடிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஓசியா போன்ற புஸ்தகங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க நேரடியாகவே நம்ம பாசையில பச்சையாகவே அவங்க திட்டி இருக்கிறாங்க. அந்த பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார், அந்த பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார், அந்த ஜனங்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆம், தேவன் பாலியல் பாவங்களை கடிந்து கொள்ளுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை ஒரு காலமும் மறந்து போகாதிருங்கள். ஆமென். பாலியல் பாவத்துடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். அதில் யாரும் நான் தப்பி போகவே முடியாது. இந்த கடைசி காலத்தில் இந்த பாவம் ரொம்ப பெருகி கொண்டே இருக்கிறது. விசுவாசிகள் பலர் இந்த பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறார்கள். ஊழியர்களே பலர் இந்த பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறார்கள். அநேக சபைகள் இந்த பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற அநேக மக்களை பார்க்க முடிகிறது. அதிலிருந்து வெளியே வரும்படியாகவும் சபை கவனமா இருக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இப்போ நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாலியல் பாவத்துடைய விளைவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்ப கேரளாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? கேரளாவில் பயங்கரமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறது. ஏமன் என்கிற நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர் 2017 வருஷத்துல அவள் ஒரு கொலை செய்து விட்டாள் ஏமன் நாட்டில். 2011 அவங்க போகிறான், அதுக்கு முன்னால் 8 போகிறாள். 11 அவளுக்கு மேரேஜ் நடக்கிறது. தன் கணவனோடு கூட வெளிநாடு போகிறாள். அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அங்கே ஏமன்ல பெரிய கலவரம் உண்டாகிறது. இதனால எல்லா இந்தியர்களையும் வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இந்த பெண்மணி அங்கே தங்கி இருக்கிறாள். அவருடைய கணவனாரையும் குழந்தையும் அனுப்பி வைக்கிறாள். வருகிறாள். ஸ்தோத்திரம். அங்க ஒரு மருத்துவமனை கிளினிக் நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஆசை வருகிறது. அது ஒருவர் சொன்னார், நீ நடத்தின நல்லா இருக்குமே, நீ நல்லா கேர் பண்ற, ஆனால் கிளினிக் நடத்துன்னு சொன்ன போது அந்த பெண்மணி அதுக்கு சம்மதிக்கிறாள். ஆகவே ஆனா திருமணம் பண்ண பிற்பாடு அங்க உள்ளவங்க தான் கிளினிக் ஆரம்பிக்க முடியும். கூட தன் கணவனையும் பிள்ளையும் ஊருக்கு அனுப்பி வச்சு அந்த நபரோடு பார்ட்னர்ஷிப்ல இணைகிறாள். அவ பேர் நிமிஷப்பிரியா. பார்ட்னர்ஷிப்ல இணைகிறான். 2 பேரும் சேர்ந்து கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்க பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்லை, லைஃப் பார்ட்னராக மாறிட்டாங்க. காலங்கள் போகிறது, 2 பேருக்குள்ள பிரச்சனை வருகிறது. அவன் பாஸ்போர்ட்டை தூக்கி வச்சுட்டான், உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். பிரச்சனை நடக்கிறது. ஊர்ல இருந்து வர முடியாத சூழ்நிலை. அவள் தீர்மானம் பண்ணுகிறான், எப்படியாவது பாஸ்போர்ட் எடுக்கணும். போய் விச ஊசியை போட்டா ஆளு அவுட்டு. பயந்துட்டா. அப்போ மயக்க ஊசி போட்டு எப்படியோ பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளியே வரணும்னு பார்த்தா அவன் செத்து போயிட்டான். பயந்து போய் அவனை கண்டம் துண்டமா வெட்டி அங்கங்க பார்சல் பண்ணிட்டான். கடைசியிலே மாட்டிக்கிட்டாள். மாட்டி அதுக்கு பிற்பாடு அவள் நிலைமை பயங்கரமா போயிட்டு இருந்து கேஸ் நடத்தினாங்க. $40,000 அவளுக்கு வழக்காடுகிற வக்கீல் பீஸ் கேட்டு குடி பாருங்க. அவங்க கொடுக்க முடியாது. இல்லை, கேரளாவில் இப்போ பணம் திரட்ட ஆரம்பிச்சாங்க, வெளிநாட்டில் பணம் திரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில் அந்த வழக்கு அப்படியே போய் இந்த 2025 வருஷம் ஜனவரி மாதம் கடைசிக்குள்ளால அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு ராஜா சொல்லிட்டார்.
இப்ப பரிதவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இப்ப தப்பிப்பதுக்கு ஒரு வழி இருக்கு. பிளட் மணின்னு சொல்லுவாங்க. அதாவது செத்து போன மனுஷனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அப்ப அந்த செத்து போன மனுஷனுக்கு குடும்பத்தை போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சட்டப்படி ஒரு தொகையை கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்க வேண்டிய பிளட் மணி 3.5 கோடி. இதை கொடுத்தா அந்த பெண்மணி காப்பாற்றப்படுவாள். இந்திய அரசாங்கம் ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. கேரள மக்கள் ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை இந்தியர்களும் ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய முடிவு என்ன ஆகுன்னு தெரியல. எங்க போய் விட்டுட்டு பாத்தீங்களா? எங்க போய் விட்டுச்சு? அன்னைக்கு சந்தோஷமாய் தான் இருந்திருக்கும், அன்னைக்கு ஆனந்தமாய் தான் இருந்திருக்கும், அன்னைக்கு வாழ்க்கை ஓஹோன்னு போயிருக்கும். பணம் வருது, கிளிக்கு நல்லா போகுது, லைஃபுக்கு லைஃப். இந்தியாவுக்கு வந்தா அங்க ஒரு வாழ்க்கை, ஏமனுக்கு போனா அங்க ஒரு வாழ்க்கைன்னு இருந்தாலே சந்தோஷமா இருந்தாலே, இன்னைக்கு அவளுடைய பரிதாபமான முடிவை பார்த்தீங்களா? பாலியல் பாவத்துடைய முடிவு இதை காட்டிலும் பயங்கரமா இருக்கும். சந்தோஷமா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். முடிவு பயங்கரம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 26 முதல் 29 வரை வசனம் நீங்க வாசிக்க வேண்டாம். முடிந்த மட்டும் நீங்க வசனங்களை வாசிக்க வேண்டாம். நானே அப்படியே கோட் பண்ணி போறேன். 6ஆம் அதிகாரத்தில் 26 முதல் 29 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தவறான ஒரு ஸ்திரீயோடு ஏற்படுகிற பழக்கம், உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாத, அவள் தன் கண்ணிமையினால் உன்னை பிடிக்க விடாது. அவள் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கு இறக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். 32ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயினுடைய பாலியல் பாவம் செய்கிறவ மதிக்கட்டவ, அப்படி செய்கிறவ தன் ஆத்துமாவை கெடுத்து பாடுகிறான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் முட்டாள், அவன் முட்டாள், மதிக்கட்ட வேண்டாம், அறிவில்லாத வேண்டாம், தன் ஆத்துமாவை அவன் கெடுத்து போடுகிறான். சரீர இன்பத்திற்காக தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஹிட்லர் குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஹிட்லர் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை கொன்னான் என்று சொல்லி அந்த ரெக்கார்டிகளா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா பொதுவா சொல்லுவாங்க 20 லட்சம் யூதர்களை கொன்னான். ஏன் அந்த யூதர்கள் மேல ஹிட்லருக்கு ஏன் அவ்வளவு கோபம்? வேற எந்த ஜாதிகளையும் அவன் அவ்வளவு தாக்கலையே. அவன் எவ்வளவு கோபத்தோடு இப்படி 20 லட்சம் யூதர்களை மட்டும் கொல்ற அளவுக்கு அவனுக்கு ஏன் அவ்வளவு வெறி? ஏன் அந்த அளவுக்கு அவனுக்கு வெறி? யோசித்து பாருங்க. நிறைய பேர் அவருடைய சொல்றாங்க, இயேசுவை சிலுவையில் அவன் அரைஞ்சதுனால தான் ஹிட்லர் கோவப்பட்டு எல்லா யூதர்களையும் கொன்னான். அந்த அளவுக்கு ஹிட்லர் நல்லவன் கிடையாது. இயேசுவுக்காக நிற்கிற அளவுக்கு ஹிட்லர் நல்லவன் கிடையாது. ஏன் இத்தனை லட்சம் யூதர்களை கொல்ல காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹிட்லருக்கு யூதா ஒரு பெண்மணியோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பெண்மணி மோசமான பெண்மணி. போக 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 அவளுக்குள் இருந்த வியாதி ஹிட்லரை தாக்க ஆரம்பிச்சு. பால்வினை நோய், வீடின்னு சொல்லுவாங்க, அந்த செக்ஸுவல் டிசீஸ் சொல்லுவாங்க. அந்த வியாதி இவன் அப்படியே தாக்க ஆரம்பிச்சு நாட்கள் போக போக ஹிட்லருடைய நிலைமை, அவனுக்கு அந்த வியாதியினால படாத பாடுபட்டா. இப்போ அவன் யோசிக்க, ஐயோ இந்த யூத பெண்மணியினால் தான் நான் பாதிக்கப்பட்டேன், இவளை சார்ந்தவங்களையும் விடவே கூடாது. நான் என்னோட எடுத்துக்கட்டி சொல்லல, ஒரு நாள் தந்தி பத்திரிகையில் வந்த அதனுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் வந்த செய்தியை நான் சொல்றேன். பல வருடங்களுக்கு முன்பதாக நான் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போது தந்தி பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரையில் போடப்பட்ட செய்தியை தான் சொல்றேன். அவனுக்கு அந்த கோபத்துல தான் எனக்கு இந்த வியாதியை கொடுத்த இந்த பெண்மணி உயிரோடு இருக்க கூடாது. அது குறித்து நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 6ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசகங்களை 33 சொல்லுகிறது, வாதையும் லட்சையும் அடையுமா, அவன் நிந்தை ஒழியாது, ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழி வாங்க நாளிலே தப்ப விடான், அவன் எந்த ஈட்டையும் பாரா, அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும். அதுதான் ஹிட்லருடைய வாழ்க்கை நடந்துச்சு. அவனுக்கு கோபம் பொத்துன்னு வந்துச்சு. என் வாழ்க்கையை சதிச்சு அவளை நான் விட மாட்டேன், அவளையும் அவன் சந்ததியை கொல்லுவன்னு சொல்லி அப்படித்தான் அந்த சொல்லப்பட்டு பார்த்தீங்க. வாதை லட்சம் அடைஞ்சான், அந்த பாவத்தினால் வாதை அடைஞ்சான், அவனுக்கு வியாதி வந்துடுச்சு, இப்ப லட்சம் அடைஞ்சான், இப்ப எரிச்சல் வர ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு கோபம் வர ஆரம்பிச்சு, இப்படி ஆயிட்டேன் வாழ்க்கைன்னு வந்துடுச்சு. அவனுக்கு எந்த ஈட்டையும் கொடுத்தா அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஜனங்களை அழிச்சான். சுமார் 20 லட்சம் யூதர்கள் செத்து மடிந்தார்கள் ஒரு பெண்மணி நிமித்தமா. சில நேரங்களில் இது நம்மளை பரிதாபமான நிலைமைக்கு கொண்டு போய்விடும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம்
நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களுக்கு வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க 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 ஸ்தோத்திரம். அந்த வசனம் எல்லாம் விட்டுருங்க. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய 5வது அதிகாரத்துக்கு நேரம் வரும் பொழுது அங்க ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை கடிந்து 7ஆம் வசனம், ஆதலால் பிள்ளைகளே இப்போது எனக்கு செவி கொடுங்கள், என் வசனங்களை விட்டு நீங்காதிருங்க, உன் வழிய அவளுக்கு தூரப்படுத்து, அவள் வீட்டின் வாசலை கிட்டி சேராது, சேர்ந்த உன் மேன்மை அந்நியருக்கு கொடுப்ப, உன் ஆயுசு நாட்களை சீக்கிரம் கெடுத்துருவ, உன் செல்வம் கண்டவளுக்கு வீட்டுக்கு எல்லாம் போகும், கண்டவன் எல்லாம் உன் படத்தை வச்சு ஆளுவான், உன் மனைவி பிள்ளைகளை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிடுவாங்க, கண்டவள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, கண்டவன் வாழ்ந்து கொண்டு உன் பிரயாசத்தின் பலன் பிரத்யாருடைய வீட்டுக்கு போகும். முடிவில் உன் மாம்சமும் உன் சரீரமும் எய்ட்ஸ்னாலும் வீடினாலும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, போதகருடைய சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாய்க்காமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று நீ புலம்புவாய், நொந்து வெந்து சாவு வராம தினம் தினம் சாகுற வாழ்க்கை. பாலியல் பாவம் அவ்வளவு கொடுமையானது. எபிரேயர் 13வது அதிகாரத்திலே ஆண்டவர் இன்னும் தெளிவா சில காரியங்களை அவர் சொல்லி வருகிறார். அங்கே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக என்ன சொல்லி வருகிறார் பாருங்க. என்ன சொல்லி வருகிறார் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாத இருப்பதாக வேசி கள்ளனையும் விபச்சாரக்காரனையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவான். குடும்ப வாழ்க்கை பரிசுத்தமானது, கணவன் மனைவியாய் வாழுகிற வாழ்க்கை பரிசுத்தமானது, விவாக மஞ்ச பரிசுத்தமானது. அதை விட்டு நீ வெளியே போனா வேசி கள்ளனி விபச்சாரக்காரனை தேவன் ஒரு நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் வேறு சில காரியங்களை சொல்லி வருகிறார். 9-10 வசனங்களை சொல்லுகிறது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புரட்சிக்காரரும் ஆண் புரட்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒரு காலம் சுதந்திரிக்க முடியாது. அதுதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஆவியின் கனிகளை சொல்லி வரும்பொழுது அதுக்கு முன்னால மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பதை பவுல் அப்போஸ்தலன் அங்கே அட்டவணை கொடுக்கிறான். இது எதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இதை செய்யக்கூடாது நிறைய விஷயங்கள் சொல்லி 19ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறாரு. 21ஆம் வசனத்தில் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் நிலைமை படுப்பறி. அல்லேலூயா. அது ஊழியக்காரனா இருந்தாலும், அது லோக்கலா இருந்தாலும், அது சபையாரா இருந்தாலும், அது அரசியல் தலைவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் பாலியல் பாவத்தினுடைய முடிவு பரிதாபம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதிகளால் நிறைந்த மன்னிக்க வேண்டும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிய கடலிலே பங்கடைவார்கள். தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமீதனை நியாயம் தீர்த்திடுவா, பூலோக மக்கள் கண்டிடுவா. இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை
விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவான், கர்த்தரை நம்பியே தப்பிடுவான். இயேசு கிறிஸ்து வருகின்றான் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவே சத்தியத்தை ஏக்க மறுத்தவர் நடுங்குவா. இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. இந்த பாலியல் பாவத்தில் ஈடுகிறவர்களுக்கு முடிவு அக்கினி கடல். அக்கினி கடலிலே ஒரு நாள் அவர்கள் தள்ளப்படுவார். ஆகவே இந்த பாலியல் பாவங்களுக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். அப்படின்னா பாலியல் பாவங்கள்னா என்னதுயா, என்ன காரியம் ஐயா? அதுல தான் பாருங்க சொல்ல, முதலாவதாக பாலியல் பாவங்கள்ல முதல் வகை விபசாரம். ஒன்று சரீர பிரகாரமாக பாவம் செய்தல். லேவியராகமம் 20வது அதிகாரத்திலே, லேவியராகமம் 20வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மூலமா ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அவருடைய 10வது வசனம் வாசிக்க வேண்டாம். ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் பிறனுடைய மனைவியோடு தவறு செய்தான், பிறன் மனைவியோடு தவறு செய்த அந்த மனுஷனும் அந்த மனுஷியும் கொலை செய்யப்பட கடவர்கள். விபசார சரீரபிரமாணா திருமணமானவர்கள் ஒருவரோடுவர் தவறு செய்வது, கணவன் மனைவி அல்ல, கணவன் மனைவியை விட்டு விட்டு மூன்றாம் நபரோடு செய்கிற பாவம் தான் விபசாரம். பழைய பாடு சொல்லப்படுது, அப்படி ஒருத்தன் செஞ்சானா அவனை நடு ரோட்ல விட்டு கல்லெறிஞ்சு கொல்லணும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்பற்றி வந்தாங்க. நாட்கள் போக 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 கொடுமையாக்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் அதை கொண்டு வந்தாங்க. அப்படி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தபோது அவளை மட்டும்தான் கொண்டு வந்தான், ஆம்பளையை கொண்டு வரல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆம்பளை எப்படின்னு தப்பிட்டு போயிடுவான். ஆம்பளை எங்கேயா சாடி ஓடி போயிடுவான். நீ மாட்டிக்குவ, வாழ்க்கை நாசமா போயிடும். இயேசு ஆனதால அன்னைக்கு அவ தப்பிச்சா. இதோ அதே இது ஒரு வேற ஒரு ஆசாரியன் இருந்தா நடு ரோட்ல கல்லறிந்து கொல்லப்பட்டிருப்பாள். எதை இயேசு அவன் மேல இறக்கம் வச்சு அவர்கள் விடுவிக்கப்பட்டாள். பாருங்க, எந்த பாவம் செஞ்சாலும் ஆம்பளை தப்பிடுவான், போயிடுவான், சாடி எங்கேயா போயிடுவான், எதா பண்ணிடுவான். கடைசியில் மாட்டிக்கிட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு உன் வாழ்க்கையை நீ இழந்து போயிடாதே அன்பு தாயே சகோதரியே. இயேசு அந்த பெண்ணை சோதனை பரவாயில்ல போயிடுன்னு சொல்லல, அவளை பார்த்து சொன்னாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இயேசு பாவம் செய்வதற்குரிய லைசன்ஸ் கொடுக்கல. நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, போடுதில்லை, செஞ்சுட்ட, இனி செய்யாத, கடந்த கால வாழ்க்கை விட்டுரு, மறந்துரு, இனி செய்யாதேன்னு சொல்லி தான் அவளை அனுப்பி வச்சார். அதனால முதல்ல சரீர பிரகாரம் மூன்றாம் நபரோடு செய்கிற பாவம், அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த பாவம் செய்யாதேன்னு சொல்லுகிறார். இரண்டாவது கண்களினால் செய்கிற விபச்சாரம். என்னையா அப்படி? போன் மூவி வாட்சிங், ஆபாச படங்களை பார்த்தல். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா ஒரு இது எடுத்தாங்க, ரிசர்ச் பண்ணதுல போன் வீடியோ அதாவது ஆபாச படங்களை பார்க்கறதுல இந்தியாவுக்கு 3வது இடம். அதுல 13 வயது முதல் 30 வயதுக்கு உள்பட்டவர்கள் 85% பேர் போன் வீடியோ பார்க்கறாங்களாம். அப்ப எவ்வளவு நான் முன்னேறிட்டு இல்லை நம்ம இந்தியா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமா இருக்கணும். இன்னைக்கு பல முன்னால எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சு படிப்பாங்க, யாரா பார்த்துருவாங்களும் பயம். பெண்களுக்கெல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நாட்கள் போக போக திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆட்கள் எல்லாம் ராத்திரி செகண்ட் ஷோக்கு போய் ஒளிச்சு பார்த்தாங்க, யாராவது பார்த்துருவாங்களோன்னு. அந்த நாட்கள் போக போக வீடியோவில் வர ஆரம்பிச்சிச்சு. வந்து இப்போ மொபைலில் வர ஆரம்பிச்சிச்சு.
இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை தட்டினாலே அது அதை தான் கேட்குது. எந்த இதில் போனாலும் அதை பார்க்கும்படியாக தூண்டப்படுகிற வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். போன் வீடியோ, ஆபாச படம் பார்க்கிறது, கண்களினால் விபச்சாரம் செய்கிறது, அதையும் கர்த்தர் வெறுக்கிறார், அதையும் கர்த்தர் வெறுக்கிறார். அதனால தான் மத்திய எழுதின சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்லுவார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார், ஒரு கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார், அதை பிடுங்கி போடு, அதை பிடுங்கி போடு. நீ கண் உள்ளவனா நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒத்த கண்ணை நான் பரலோகத்துக்காக போய் சேர்ந்துடலாம். நீ பிடிங்க போட்டு. அது ரொம்ப மோசமானது இந்த பழக்கம். இந்த பழக்கம் மனித வாழ்க்கையை சீர்குலைக்கிறது. நிறைய நிறைய ரிசர்ச்சுகள் எல்லாம் நான் பார்த்தேன். டீனேஜ் பிள்ளைங்க, டீனேஜ் பையங்க அதிகம், பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம். 10 டீனேஜ் பையன் பார்த்தானா 2 பொம்பளை பிள்ளைங்க பார்க்குறாங்களாம். அப்படி ரிசர்ச் சொல்லி கொண்டு இருக்கிறது. நம்ம பிள்ளைகள் நம்ம பார்வைக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் விழுந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. சில நண்பர்களாலே, சில கூட படிக்கிற பிள்ளைகளாலே, கூட வேலை பார்க்கிறவங்களாலே இந்த பாவங்களை செய்யும்படி தூண்டப்படுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவங்களே, இன்னைக்கு நிறைய பேர் மாட்டி கிடக்குறாங்க. பெரியவங்களும் மாட்டி கிடக்குறாங்க, திருமணமானவர்கள் இந்த பாவத்தில் மாட்டி கிடக்குறாங்க. அதுல நீங்க வெளியே வரலன்னா உங்களுடைய முடிவு பரிதாபமாய் மாறும். நிறைய திருமணமானவங்க கூட இந்த பாவத்தில் மாட்டி கிடக்குறாங்க. இதனுடைய ஆபத்துகள் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் சொல்றேன். ஸ்தோத்திரம். இதனுடைய ஆபத்துகள் என்ன, இது என்ன விளைவுகளை கொண்டு வரும்? படு மோசமான விளைவுகளை கொண்டு வரும். ஒன்னு, வித்தவுட் பிரைவசி, உங்களுக்கு பாதுகாப்பின்மை போயிடும். ஒருத்தர் ஒரு போன் வீடியோ, தடை செய்யப்பட்ட ஒரு வீடியோ பார்க்கறாங்கன்னா, அவங்க பார்த்து கொண்டு இருக்கும்போது, அவங்க இது பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வைரஸ், அவர்கள் அனுப்பப்பட்ட வைரஸ் இவங்க மொபைலில் வந்து ஏறும். அந்த மொபைல் பாடங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, அதை பார்த்து ஏதாவது கிளிக் பண்ணும்போது அந்த வைரஸ் ஏறி அந்த இவர்களுடைய போனில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப மோசமா உலகம் போய் கொண்டு இருக்கிறது. இப்ப அடிக்கடி நீங்க மொபைல பாப்பீங்க, போட்டோ, புதிய போட்டோவா ஏஐ வீடியோவா மாற்ற முடியும் அப்படின்னு உங்க மொபைல், எல்லாரும் மொபைலுக்கு வரும். 2 பேர் பக்கத்தில் இருக்கிற 2 பேர் அந்த ஏஐ ஆப்பை டவுன்லோட் பண்ணி, அது பணம் கட்டணும், டவுன்லோட் பண்ணி நீங்க பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் பக்கத்தில் இருக்கிற 2 பேர் 2 போட்டோ வேற வேற போட்டோ பக்கத்தில் வச்சா அவங்க 2 பேரும் முத்தம் கொடுக்கறது போல அந்த ஏஐ வீடியோ மாத்தி கொடுக்கும். உங்க போட்டோக்களை அனுப்புறதுல கவனமா இருங்க. எவன் கேட்டான்னு அனுப்பிடாதீங்க. இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் உங்க போட்டோ வச்சு. உங்க மொபைலில் இருக்கிற போட்டோக்கள் எல்லாம் திருடப்படும். உங்க மொபைலில் இருக்கிற குடும்பத்தின் போட்டோக்கள் திருடப்படும், ரகசியங்கள் திருடப்படும், கான்டாக்ட்கள் திருடப்படும். நீங்க பிரைவசியா வச்சிருக்கிறது எல்லாமே திருடப்படும். உங்க மொபைலில் நீங்க எடுக்கிற வீடியோக்கள் திருடப்படும். அங்க இருந்து அவன் மிரட்ட ஆரம்பிப்பான், அங்க போடுவோம், இங்க போடுவோம், வாழ்க்கை அப்படி பண்ணும், இப்படி பண்ணுவேன்னு. உங்க போட்டோ இணைச்சி இப்படிப்பட்ட ஏஐ வீடியோக்களை உருவாக்கி உங்களை நாசப்படுத்த முடியும். கவனமா இருங்க. அந்த பாலியல் படங்கள் பார்ப்பதனால் உண்டாகும் முதல் விளைவு வித்தவுட் பிரைவசி, நம்முடைய ரகசியங்கள் திருடப்படுகிறது. அது நிமித்தம் பிற்பாடு அவர்கள் போன் பண்ணும்போது, மெசேஜ் அனுப்பும்போது நமக்குள்ளாலே பலவிதமான பிரச்சனை உண்டாகி நம்ம சமாதானம் எல்லாம் கெட்டு போய் விடுகிறது. 2வது அடிஷன் ஆகுறாங்க, அடிமை ஆகுறாங்க. பலவிதமான அந்த படங்கள் பார்க்க 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 பலவிதமான ரசாயன மாற்றங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன் உங்க சரீரத்தில் உண்டாக ஆரம்பிக்கிறது. திரும்ப அதை பார்க்காம உங்களால் இருக்க முடியாது. திரும்ப பார்க்க தூண்டும், அது தூண்டிக்கொண்டே இருக்கும். உணர்வுகள் தூண்டவனை பார்க்க தூண்டி எப்படியாவது ஒரு நாள் ஒரு முறையாவது பார்க்க தூண்டி நீங்க அதன் வெளியே வர முடியாது. உங்க வேலையில கவனம் செலுத்த முடியாது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அதை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிற 2வது ஆபத்து. 3வது ஆபத்து என்ன தெரியுமா? சோம்பேறி தினத்தை உண்டாகும். எப்படி தெரியுமா? ஒரு மனக்குழப்பம் உண்டாகும், தன்னம்பிக்கை போகும். இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அது சந்தோஷமா இருக்கும். போக போக ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஐயோ நான் பார்க்க கூடாது, அப்படி பாவம் செய்ய குற்ற உணர்வு வரும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தவிர்க்கிறாங்க, தனிமையை நாடுகிறாங்க. பெற்றோரோடு இருக்க விரும்புறதில்ல, நண்பரோடு இருக்க விரும்புறதில்ல. அவங்களுக்கு அதை பார்க்கணும் என்ற தூண்டுதல் உண்டாகிறபடினால வேலையை மறந்து, படிப்பை மறந்து சோம்பேறிகளாய் மாறி போய் தங்களுடைய தாளந்துகளை இழந்து போகிறார்கள். 5வது கேன் ஷவரிங், அதாவது போக போக அவர்களுடைய நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. நரம்புகள் பாதிக்கப்பட்டு பயந்து பயந்து பார்ப்பாங்க, இல்ல யாராவது பார்த்துருவாங்களோ கேட்டுருவாங்களோ பயந்து பயந்து பார்க்கறதுனால அவங்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகிறதுனால கை கால் எல்லாம் நடுக்க ஆரம்பிக்கிறது. பிள்ளைகளால் சரியா எழுத முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டருடைய அந்த ரிசர்ச்சில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வாலிப பருவத்தில் இருக்கிற பலர் இந்த கை கால் நடுக்க வியாதியினால பாதிக்க
பாதிக்கப்படுகிறாங்க. பலர் அது ஐயோ பிசாசு அவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அது பிசாசு அல்ல. போன் வீடியோ பார்த்ததுனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு, மூளை பாதிக்கப்பட்டு, கை தளர்வுகள், கால் தளர்வுகள் உண்டாகுது. போக போக நரம்பு தளர்ச்சி உண்டாகி அவர்கள் அநேக பாக்கியங்களை, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாத அளவுக்கு வாழ்க்கையில நொந்து போகிறார்கள், ஆண்களும் பெண்களும். ஐந்தாவதாக இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது அவங்களுக்கு ஆண்மை எல்லாம் அற்று போய் கெட்டு போய் பெண்களும் ஆண்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக மாறுகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கிறது. 2018 ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த கஞ்சா ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்க தெரியுமா, அதை காட்டிலும் மோசமானது போன் வீடியோ பார்க்கிற பொழுது ஒரு மனுஷனுக்குள் ஏற்படுகிறது. இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது. இந்த டோபாமைன் அப்படிங்கிற ஒன்று நமக்கு மூளையில உண்டு. ஒரு சின்ன காரியத்தை செஞ்சோம், ஒரு பரிசு, நீங்க ஒரு பாட்டு பாடிட்டீங்க, உங்ககிட்ட ஒரு பரிசை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது டோபாமைன். சின்ன சின்ன நம்முடைய அந்த காரியத்துக்கு வெகுமதி, மூளை கொடுக்கிற வெகுமதி தான் அந்த டோபமைனை சுரக்க செய்து சந்தோஷத்தை, அதை பார்க்கும் ஒரு சந்தோஷம். அதே போலதான் இந்த போன் வீடியோ பார்க்கும்போது இந்த டோபமைன் அப்படியே சுரக்க ஆரம்பிக்குமா, நம்ம அதே குதுகலிச்சிருப்போம். நாட்கள் போக போக டோபமைன் அதிகமாக சுரக்கும். அந்த அளவுக்கு மிஞ்சினா அமர்ந்து அமைஞ்சு ரொம்ப சுரக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் விரக்தி உண்டாகும், முகம் இருண்டு போகும், நரம்பு அது மூளை பாதிக்கப்பட்டு அவங்களுடைய சிந்திக்க திறன் பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில எல்லாம் இழந்து அதுக்கப்புறப்பாடு உறவுகளை விரும்ப மாட்டாங்க. அவங்க மொத்தமாக அதிலே அடிமை அந்த சந்தோஷம் வருகிற வரையிலும் பான்படியை பார்க்கணும் ஏவப்பட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே விழுந்து அதிலேயே அழிந்து போகிறார்கள் என்று ரிசர்ச் சொல்லுகிறது. அப்ப எவ்வளவு மோசமானதில்லை. ஒரு ஊழியக்காரனா, ஒரு மேய்ப்பனா, நான் இதை உங்களுக்கு சொல்லி தராம போறேன்னு வச்சுக்கீங்களேன், கர்த்தர் எங்கிட்ட கணக்கு கேட்பார். உன் பிள்ளைகள் இன்னைக்கு இப்படி சீர்கட்டு போய் கிடக்கிறதே. அதுக்காக நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்கன்னு சொல்லலை, நம்ம ஐயாமார் பார்க்குறாங்கன்னு சொல்லலை. ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க. வெளியில் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கு. கல்லூரி பிள்ளைகள் வெகுவாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. டீனேஜ் பிள்ளைகள் வெகுவாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையை கெடுத்து, தங்கள் உறவுகளை கெடுத்து இன்னைக்கு நிறைய பேர் அது ஒரு நபராக நம்ம பிள்ளைகளும் பெரியவங்களும் மாறிடக்கூடாது. பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கு தான் கொடுக்குற எச்சரிக்கை, போன் வீடியோ பார்க்காதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை கொன்னுரும். சொல்லப்பட்ட உன் கண் உனக்கு இடரல் பண்ணலைன்னா, நீ அந்த மத்திய 5ஆம் அதிகாரத்தை அந்த 2 தடவை 3 தடவை அந்த வசனத்தை திரும்பவும் அப்படியே நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கு. நான் தான் என்னால் விளக்க முடியாது, அந்த காரியத்தை நான் பப்ளிக்கை விளக்க முடியாது. அந்த வசனத்தை திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா தரிச்சு போட்டுரு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கும், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா. கண்ணுக்கும் கைக்கும் ஆண்டவர் அங்கே தொடர்படுத்தி சொல்றாரு. நீங்க புரிஞ்சுக்கிங்க. உன் கண்ணுனால பாவம் செய்து அது உன் கையினால பாவத்தை நிறைவேற்றும் பொழுது உன் வாழ்க்கை எரி நரகத்துக்கு கொண்டு போய்விடும். தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் சங்கீதங்கள் புத்தகம் 101ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புத்தகம் 101ஆம் சங்கீதத்தில் அந்த சங்கீதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 101 அதனுடைய ஸ்தோத்திரம் 3-4 வசனம் வாசிங்க. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவனை செய்ய வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. 2ஆம் வசனம், உத்தமமான வழியில விவேகமா நடப்பேன். எப்போது என்னிடத்து வரீங்க? வீட்டுல நான் வீட்டில் இருக்கும்போது, நான் வீட்டில் தனிமையில் இருந்தாலும் சரி, நான் வீட்டில் இருக்கும்போது உத்தமமா நடப்பேன். தீங்கான மொபைலை என் கண்முனால நான் வைக்க மாட்டேன், தீங்கான எதையும் நான் பார்க்க மாட்டேன். அது என் நண்பன் சொன்னாலும் சரி, அது என்னுடைய உறவுகள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் அதை நான் பார்க்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் தாவீது எடுக்கிறார். அல்லேலூயா. யோபு 31வது அதிகாரம், யோபு 31வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கு யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1ஆம் வசனம், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கை பண்ணுகிற அனுபவம் நமக்கு வேணும். ஆமென். சரீரத்திலே பாவம் செய்தல், கண்களினாலே பாவம் செய்தல், 3வது சிந்தனையில பாவம் செய்தல். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வருவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது 8-8ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனோ தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. 3வது சிந்தனையிலே. அல்லேலூயா.
அல்லேலூயா. பார்த்து சிந்தனையிலே பாவம் செய்தல். இப்ப நிறைய நிறைய அட்வான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நிறைய நிறைய அட்வான்ஸ். நீங்க வாட்ஸ்அப் குரூப்புகளில் வரோம், மற்ற இடங்களில் வரோம். வீடியோ கால் மூலமாக தவறு. அவங்களுக்கு ரூபாய் அனுப்பி கொடுப்பாங்க. ரூபாய் அனுப்பி கொடுத்த உடனே அவங்க வீடியோ காலில் வருவாங்க. வாட்ஸ்அப் மற்றும் பலவிதமான ஆப் மூலமாக வாட்ஸ்அப் வருவாங்க. அவளுக்குன்னு தனி ஆப்ஸ் வச்சிருக்கிறாங்க. அது மூலம் வீடியோ காலில் வருவாங்க. அந்த வீடியோ கால் மூலமாக பாவம் செய்கிறது பெருகி கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு அரசியல்வாதி பெரிய அரசியல்வாதி, இந்தியாவை ஆளுகிற ஒரு அந்த சார்ந்த ஒரு அரசியல்வாதி சென்னையில் பிடிபட்டார். வாட்ஸ்அப்பில் தவறான காரியத்தை செஞ்சதுனால அவர் பூஜை அறையில் தவறு செஞ்சார்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பிடிபட்டார். பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு பெருகி வருகிற பெரிய பாவம். இதான் பார்க்க சொல்றது. நீ உன் எண்ணத்துல பாவம் செய்யாதே. பார்த்து ஒரு எண்ணத்துல பாவம் செய்ய, சிந்தனையில பாவம் செய்ய கர்த்தர் கடிந்து கொள்கிறார். நான்காவதாக உலக சிநேகத்தை கர்த்தர் விபச்சாரத்துக்கு ஒப்பிடுகிறார். யாக்கோபு 4 அதிகாரத்துக்கு வாங்க. 4வது வசனம். யாக்கோபு 4 அதிகாரம் 4ஆம் வசனம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமா பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகமாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்க. உலக சிநேகம் பண்ணுங்கிறவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினால் ஏவப்பட்டு யாக்கோபு சொல்லுகிறாரு, பாலியல் பாவம் செய்கிறவர்களே அப்படின்னு உலக சிநேகத்தில் உள்ளவங்கள அங்க யாக்கோபு ரொம்ப அப்படி. உலக சிநேகம்னா என்னையா? உலக சிநேகம்னா என்ன? லவ் பண்றதை பற்றி சொல்லியிருக்கோம் சகோதரர். அதை பற்றி சொல்ல வரலைங்க. அதை பற்றி சொல்ல வரல. நல்ல கவனிங்க. இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய மெட்டீரியல் மேல, உலகத்துடைய காரியங்கள் மேல அவங்க தீவிரமான அன்பு வைத்து ஆண்டவரை விடுகிற காரியம். இரண்டாவதாக களியாட்டுகள். அடுத்து மூணாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது. நான் சொல்றேன், சினிமா, சீரியல் இவையெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை எவ்வளவு வழக்கம்? ரொம்ப வழக்கம் இல்லை? ரொம்ப வழக்கம் இல்லை? உங்களை அப்படியே கொண்டு போய் ஒரு நாள் பரலோகத்தில் கொண்டு விடும். நான் சொல்லுகிறேன், நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்க இங்க இருக்கிறீங்க, திருவிருந்தில் பங்கெடுக்கிறவங்க இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க இருக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றவங்க இருக்கீங்க. நீ சினிமா பார்த்தனா, நீ சீரியல் பார்த்தனா, உன்னை பற்றி தான் பைபிள் சொல்லுகிறது விபச்சாரி. ஐயோ, நான் பரிசுத்தவாட்டி, கர்த்தர் எனக்கு வெளிப்படுகிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருகிறார். வேதம் சொல்லுகிற உன்னை பாவி என்று. ஹலோ, கவனிக்கிறீங்க தானே? சரீரத்தில் பாவம் செய்யற குற்றம் சொல்ற, சரீரத்தில் பாவம் செய்யற குற்றம் சொல்லுகிற. படம் பார்த்து பிள்ளை கட்டி போயிட்டு, இந்த பையன் கட்டி போயிட்டு, நீ தான் சொல்ற. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்க, நீ தான் சொல்ற. ஆனா நீ உலக சிநேகம் என்கிற விபச்சாரத்தில் மாட்டி கிடக்குறிய. இதெல்லாம் உண்மை ஐயா. ஆமா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரப்படுத்துகிற, உன் சிந்தனை கரப்படுத்த பாரு. ஒரு சீரியல் ஒரு நாள் பார்க்க, மறுநாள் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க முடியாம இருக்கும். ஒரு மாதிரி வருது இல்ல? அப்படியோ பார்க்கணும். அவன் செத்தானா, இருக்கிறானா, அவன் கூட ஓடி போனானா, இல்ல விழிச்சிட்டு இருக்கிறானா பார்க்கணும். உன் சிந்தனை தூண்டுது தானே? ஜெபிக்கணும் சிந்தனை தூண்டுதா? பைபிள் படிக்கணும் சிந்தனை தூண்டுதா? உன் வீட்டுல இருக்க பிள்ளைக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும் சிந்தனை தூண்டுதா? இல்லையே. நாங்க பரிசுத்தம், நாங்க அப்படியா, நாங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தானே. ஆனா வேதம் ஒன்ன பற்றி சொல்லுது, விபச்சாரக்காரன். தெளிவா சொல்லுகிறது. அல்லேலூயா. சரீர பிரகாரமான பாவம் எப்படி மோசமோ, கண்களினால் உள்ள பாவம் எப்படி மோசமோ, எண்ணங்களினால் உள்ள பாவம் எப்படி மோசமோ, அதே போல தான் சீரியலுக்கும் டிவிக்கும் மொபைல். பாருங்க, இந்த சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல நீங்க பஸ்ல வந்து பாருங்க, எல்லார் கையிலும் மொபைலுக்கு சீரியல் தான் பார்த்துருப்பாங்க. ஹெட்செட் போட்டு வீட்டில் போனா மிஸ் ஆகிடும், பார்க்க முடியாது. அப்படி ஆனால் எல்லா 89 சீல பாருங்க, ஒரு 6 மணிக்கு இறங்க பார்ப்போம். 6 மணிக்கு மேல ராத்திரி 9 கடைசி பஸ் வரையிலும் எல்லார் கையிலும் மொபைல், சீரியல். ஆனா சீரியல் பார்க்கிறவங்க வேதம் விபச்சாரிகளும் விபச்சாரக்காரன் சொல்லு. இதை விட தெளிவா சொல்லி தரணும்னு தெரியல எனக்கு. நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றியா?
நீ கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறேன்னு சொல்றியா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டன்னு சொல்றியா, நீ அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்றியா, நீ கவனமாயிரு. மற்றவங்க கூட தெரியாம பார்த்துருவாங்க, ரசிக்கப்படாங்க. சரி, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்களுக்கு வேற நேரம் போல வரல. நீ சீரியல் பார்க்குற நேரத்தில் ஏதோ ஒரு செய்தியை கேட்கலாம், பைபிள் படிக்கலாம். ஏன் அழிஞ்சு போய் கொண்டு கண்ணு முன்னால அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிற தேசத்துக்காக நீ ஜெபிக்கலாம். அது கூட்டமா சார்ந்திருந்தோ இன்னொரு பாத்தியா பாத்தியா இப்ப ஓடிடலாம் தோணுது. அவன் ஓட மாட்டான் இல்லண்டு. கவனம். வேதம் தெளிவாக இருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்து ஐந்தாவது காரியம், ஆவிக்குரிய விபச்சாரம். ஆவிக்குரிய விபச்சாரம். ஏசாயா 5:57-3 சொல்லுகிறது, நாள் பார்க்கிறவன் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கு வேசிக்கும் பிறந்த சந்ததியே. சரீர பிரகாரம் தப்பு பண்றவங்களை பார்த்துமோ அப்படி இப்படி சொல்றோம். வேதம் சொல்லுகிறது, நாள் பார்க்கிறவன் பிள்ளையே. இதுதான் ஆவிக்குரிய விபச்சாரம். எரேமியா 3:8-9 சொல்லுகிறது, நீ கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணினாய் அப்படின்னா நீ அதை தொழுது கொண்ட. எரேமியா 7:8-9 சொல்லுகிறது, நீ அநியாயத்தை எல்லாம் செஞ்சு விட்டு, செய்ய வேண்டிய அநியாயத்தை எல்லாம் நாளும் பார்த்து குறியும் கேட்டு அங்க இங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில தேவனுடைய ஆலயத்தில் வந்து சோத்திராயே பாப்பா அதை பார்த்து முடிச்சிருவோம். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நீ நம்பி நீ புறப்படுற, திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்க அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பதாக வந்தது என்று சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா ஆண்டவர் சொல்கிறார். அருள்வருப்பானவரை செய்துவிட்டு தேவனுடைய ஆலயத்தில் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. குறித்து வேதம் எச்சரிக்கிறது. எல்லாம் அருவருப்பையும் சேர்ந்து பரிசுத்தமானாய் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார். இசைக்கிற 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் தேவன் அதை கடிந்து கொள்கிறான். வேற இல்லை, நான் சுருக்கமாக போய் கொண்டிருக்கிறேன். தேவன் அதை கடிந்து கொள்ளுகிறா. தேவன் கடிந்து கொள்ளுகிறார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த பாலியல் பார்த்து முதல் விபச்சாரம், இரண்டாவது வேசிதனம். வேசிதனம் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னால தவறு பண்ணா அது வேசிதனம். ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் திருமணத்துக்கு முன்னால கல்யாணமாகாத இருவர் தவறு செய்தால் அது வேசிதனம். 1 கொரிந்தியர் 6:15 முதல் 19 வசனம் சொல்கிறது, நம்ம செய்கிற எல்லா தவறுகளும் வெளியே இருக்கும். ஆனா வேசித்தனம் பண்ணுகிறவன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் பண்ணுகிறான், அவனுக்குரிய தண்டனை உண்டு. ஏன்னா உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். உன் சரீரத்தை நீ பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன் சரீரத்தை கர்த்தர் விலைக்கு வாங்கி வச்சிருக்க. ஆகவே வேசியோடு இசைந்து இருக்கிறவன் 2 பேரும் ஒரே சரீரமாய் மாறி விடுகிறார்கள். அதனால வேசித்தன பாவத்தை விட்டு வெளியே வா. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, உன்னுக்குள் இருக்கிற குமாரத்தி ஒருத்தி வேசித்தனம் பண்ணி சாபத்தை தேசத்துல கொண்டு வராதபடிக்கு, பாவத்தை தேசத்துல கொண்டு வராதபடிக்கு அவளை ஒழுங்கா வாழ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. வேசித்தனத்துடைய புதிய வியூங்கள் என்ன தெரியுமா? லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லி வருக. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆகிய வேசிதன இராதபடிக்கு அவனவன் தந்தன் சொந்த மனைவியையும் அவளவள் தந்தன் சொந்த புருஷனையும் உடையவளா இருக்கணும். உனக்கு நீ வெந்து கொண்டிருந்தா நீ திருமணம் செய்து கொள். நீ உனக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்திக் கொள், ஒரு கணவனை ஏற்படுத்திக் கொள். திருமணத்துக்கு முன்னால பாவம் செய்யாது, அது வேசித்தனம், அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டு விடும் அப்படி சொல்றாங்க. ஆனா இதை கேட்காம இன்னைக்கு வெளியூர்ல இருக்கிற நிறைய பேர், நிறைய ஆண்களும் சரி பிள்ளைகளும் சரி, லிவிங் டுகெதர் என்கிற ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லிவிங் டுகெதரை தான் வேதம் சொல்லுகிறது வேசித்தனம் என்று. நீங்க வாழ்றாங்க, கல்யாணம் பண்ண தோல்வி, கல்யாணத்தில் வேதனை, பணச்செலவு, கஷ்டம். நம்ம வாழ்ந்துருவோம், நம்ம ஒருவருக்கு ஒருவர் பேசி அண்டர்ஸ்டாண்டிங் வருகிற வரையிலும் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழுவோம் அப்படின்னு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் 2 நாள் 3 மாசம் 4 மாசம் போகிறது, 6ஆம் மாசம் விட்டு ஓடி போயிடுவான். இப்ப கடைசியா கோர்ட்ல மேதிப்பா. லிவிங் டுகெதர், திருமணத்துக்கு முன்னான வாழ்க்கை, திருமணம் செய்யாமல் கூடி வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிறார். அதுவும் வேசித்தனமே என்று வேதம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த வேசித்தனத்தை இன்னொன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்.
இன்னைக்கு எல்லாம் திரைப்பட துறையை மோசமாக்கி கொண்டிருக்க ஒண்ணு, பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்ல இருக்கிற, பெரிய பெரிய வேலையில் இருக்கிற, பெரிய பெரிய மெடிக்கல் லைன்ல இருக்கிற நிறைய பேருக்கு வருகிற பாதிப்பு என்ன தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா உனக்கு நடிக்க வாய்ப்பு, நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா உனக்கு வேலை, நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா உனக்கு ப்ரமோஷன், நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா உனக்கு கூடுதல் சம்பளம், இப்படி சொல்லி வேலைக்கு போகிற பெண்கள் இடத்துல தவறாய் நடப்பதுக்கு இன்னைக்கு வேசித்தனத்துடைய புதிய மொழி, வேசித்தனத்துடைய புதிய காரியம் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம், உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர், உன்னை உயர்த்தி கர்த்தர். அதுல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? வேலைக்கு போற இடத்துல விபச்சாரம், வேலைக்கு போற இடத்துல நீ உடம்ப கொடுத்து ஒரு பதவி வேண்டாம், உனக்கு ஒரு உடம்ப கொடுத்து உனக்கு ஒரு வேலை வேண்டாம், உனக்கு உடம்ப கொடுத்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம், உன் உடலை கர்த்தருக்கு அர்ப்பணி. கர்த்தரிடம் அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு கூட டேட்டிங் ஆப்ஸ் இன்னைக்கு நிறைய வந்திருக்கிறது. நீங்க டேட்டிங் ஆப்ஸ் வந்து நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா சிறப்பான டேட்டிங் ஆப்ஸ் போட்டுருக்காங்க, லிஸ்ட் போட்டு நிறைய போட்டுருக்காங்க. 1000 மேற்பட்ட டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு. நீங்க அங்க உள்ள என்ட்ராகி மாசந்தோறும் ரூபாய் கட்டணும். நீ யார்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம். அங்க ஒளிவு மறைவு கிடையாது. அங்க சொல்லுவாங்க, உனக்கு நண்பர்கள் தேவையா, உனக்கு ஒரு புதிய உறவு தேவையா, நீ வா உள்ள வா, வந்துட்டு எப்படி பேசலாம். உங்களுக்கு பெண்களோடு பேசுவதற்கு கூச்சமா இருக்கா, ஆண்களோடு பேசுவதற்கு தயக்கமா இருக்கா, நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த ஆப்ஸுக்குள்ளால வாங்க, அவர்கள் உங்களோட பேசுவார்கள். அப்ப என்ன பேசுவாங்க? இயேசு கிறிஸ்து எப்ப வருவார்னு பேச போறாங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அந்த சொல்லப்பட்ட பாக்கியவான்கள் இத பற்றி பேச போறாங்களா? அங்க ஆபாசத்தை பேசுறான், அங்க மோசமான வார்த்தையை பேசுறான், தவறை பேசுகிறான், பாவத்துக்கு இழுக்கிற காரியத்தை பேசுகிறான். நிறைய பேர் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. நிறைய பேர் இந்த டேட்டிங் ஆப்ஸ், இதுவும் கர்த்தருடைய பார்வையில வேசித்தனமே. கர்த்தருடைய பார்வையெல்லாம் வேசித்தனம். திருமணத்துக்கு முன்னான உறவுகளை கர்த்தர் வெறுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு விளக்கம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16, 33, 34 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விசித்திரமானவ, நீ வித்தியாசமானவ. என்னன்னா அவ பணத்தை வாங்கிட்டு தான் பாவம் செய்வான். ஆனா நீ விசித்திரமானவ, பணத்தை கொடுத்து பாவத்துக்கு போறியே. படிச்சு பாருங்க, அதான் சொல்லுங்க. ஆண்ட சொல்ற, நீ பணத்தை கொடுத்து நீ நினைச்சுக்கிற வேசித்தனம் பண்ணுகிற. அப்ப எவ்வளவு மோசமா போயிட்டு, ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா என் வாழ்க்கை ரொம்ப நொறுங்கி போய் கிடக்கு, நான் சாகலான்னு இருக்கிறேன். நான் ஜோக்கா சொன்னேன், செத்துருங்க அப்படின்னு சொன்னேன். சோத்துருவேன். ஐயா எப்படி சொல்றீங்க? நீங்க தானே சாகலான்னு இருக்கிறீங்க. என்ன ஆச்சு? அவர் சொல்றாரு, நான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறேன், பணத்தை சம்பாதிச்சு என் மனைவிக்கு நான் அனுப்பி கொடுக்குறேன். என் மனைவி இந்த டேட்டிங் ஆப்ஸில் போய் எவனுக்கோ ஃபோன் பண்ணி வாரத்துக்கு ஒரு புதிய ஆள் என் வீட்டுக்கு வந்துட்டு போறான். என் பணம் எல்லாம் போகுது. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? சீர்கட்டு, எவ்வளவு தேசம் சீர்கட்டு போயிருக்கு பாத்தீங்களா? இங்க வசனம் சொல்லுங்க, பெண்ணு பணம் கொடுத்து ஒரு ஆணை தன் வீட்டுக்கு அழைத்து. அதுதான் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, வேசித்தனம். டேட்டிங் ஆப்ஸுக்குள்ள போயிடாதீங்க. அது உங்களை ஆசை காட்டி எல்லாம் வந்து சொல்லும். பாருங்க, இப்ப புதுசா நிறைய காரியங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 13ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சில காரியங்களை கடிந்து கொண்டு நம்ம சீராய் நடக்கும்படியாய், நம்ம நேர்மையாய் நடக்கும்படியாய், நம்ம அற்புதமாய் நடக்கும்படியாக கர்த்தர் அங்கே அந்த ஸ்தோத்திரத்திலே பவுல் மூலமாக ஆலோசனை கொடுக்கிற. வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொண்டு நட. பாவத்துக்கு இடம் கொடுக்காத. ஒரு சரீரத்தை விட்டு போடாதே. ஒரு சரீரத்தில் கவனமாயிரு. எந்த வேசித்தன பாவமோ உனக்குள் வராதபடி காத்துக்கொள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமோ பொறாமையுமாகி ஆகிய இவைகளை முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படி ஒண்ணும் பேச்சு வரவே கூடாது. பரிசுத்தமானுக்கு ஏற்ற வழியில நீ வாழு என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் ரொம்ப கோபமா ஒரு சபையை கடிந்து கொள்கிறார். ரொம்ப கோபமாக சபையை கடிந்து கொள். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேர் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர்
முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிள்ளையாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஒரு சபையை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், பெருகமு சபையை பார்த்து ஆண்டு சொல்ற, உங்கள்கிட்ட மோசமான கிரியை இருக்கு, நீ விக்கிரகத்தை படைச்சதை சாப்பிடும்படியாகவும் வேசிதனம் பண்ணும்படியான போதனைகள் உன்னிடத்தில் இருக்கு, உன்னை நான் வெறுக்கிறேன் ஆண்டு சொல்லுகிறார். ஆமென். யாராவது உங்களை தூண்டுனாங்க, யாராவது உங்களை பாவம் செய்ய தூண்டுனாங்கன்னா கவனமாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டு போட்டுறாங்க. முடித்துக்கொள்ள போகிற மூணாவது பாலின பாவம் என்ன தெரியுமா? ஓரின சேர்க்கை பாவம், ஒரே பாலின பாவம். அதை ஆண்டவர் அருவருக்கிறதாக லேவி 18:22, லேவியராக 20:13 சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆணோடு ஆண் திருமணம் செய்தால் பெண்ணோடு பெண் திருமணம் செய்ய அவங்க கொலை செய்யப்பட வேண்டும். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? இழிவான இச்சை ரோகங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று ரோமர் 1:26 முதல் 27 சொல்லுகிறது. இழிவான இச்சை ரோகங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழிந்து போக மட்டும் அவர்களை அப்படியே விடுவான். சோதோம் குமார என்கிற பட்டணம் அழிவதற்கு இந்த ஒரே பாலின திருமணம் தான் காரணமாக இருந்துச்சு. நான்காவதாக மிருகங்களோடு தவறு செய்தல். லேவியராகமம் 18:23 சொல்லுகிறது, நீ மிருகங்களோடு தவறு செய்யாது, மிருகங்களோடு பாவம் செய்யாது. அப்படி பாவம் செய்கிறவன் எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாய் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாலியல் பாவங்கள். இதை ஆண்டவர் சபைக்கு தடை பண்ணி இருக்கிறார். தடை பண்ணப்பட்ட கனியை தேடி போன ஆதாம் ஏவாள் விழுந்தது போல இது வேற ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தெரியாம இந்த தப்பை நீங்க பண்ணியிருக்கலாம், அல்லது யாராவது கம்பல் படி நீங்க தப்பு பண்ணியிருக்கலாம், யாருக்காவது தூண்டுதல் படி தப்பு பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டோடு ஒப்புவிடுங்க. ஆமென். லேவியராகமம் 18:28 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களை கை கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் சரி, உங்கள் நடுவில் தங்குற அந்நியனானாலும் சரி, இந்த அருவருப்புகள் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்புகளில் யாது ஒன்றை யாராவது செய்தார் அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்புகள் முறைமையின்படி யாது ஒன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டுகளை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். எவ்வளவு ஆழமான ரகசியங்கள் இருக்குல்ல. கர்த்தர் விலக்கின எக்ஸ் வாழ்க்கைய தேடாதீங்க. கர்த்தர் விலக்கி வச்சிருக்கிற பாலியல் பாவங்களை தேடாதீங்க. மல்லிகா புஸ்தகத்தில் ஆண்டவர் தெளிவா சுட்டுவார். தெளிவா மல்லிகா கடைசியா வாசித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க மல்கியாவின் புஸ்தகம், அதனுடைய ஸ்தோத்திரம் கடைசியா வாசித்து முடிக்க போகிறோம். 2வது அதிகாரம் 15 சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகியால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி ஆண்டு சொல்கிற, உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத. இதை பெண்ணுக்கும் சொல்லுகிறார், உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாத. திருமணமாகாத அன்பு சகோதரனே சகோதரியே, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போடாத. முடிவு பரிதாபமாயிருக்கும். கண்களை பாதுகாத்துக்கொள், இருதயத்தை பாதுகாத்துக்கொள். உலக ஆசை உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து வெளியே வா. வாழ்க்கை முழுமையாக ஒப்புக்கொடு. வேதம் சொல்லுகிற உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள் என்று ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படி போட்டு, எல்லாரும் தேவ சமுதாயம் அப்படியே முழங்கால் படி போட்டு ஆண்டோடு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனுக்கு பிரியமும் தேவனுக்கு உகந்ததுமான ஜீவ பலி ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற பலி. இதுக்கு முன்னால ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நீங்க தவறு செய்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க ஒருவேளை தப்பு பண்ணியிருக்கலாம், தவறு பண்ணியிருக்கலாம். நம்ம தியானிச்ச இந்த பாவங்களை ஏதாவது ஒண்ணுங்கள் உள்ள சிக்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இப்ப உங்களை வெளியே வரும்படி உங்கள்கிட்ட சொல்லுகிறார்.